ரீசெண்டாக ட்ரெண்டில் இருக்கக்கூடிய சீ ஊர்ச்சின், அதாவது கடல் மூரை கடல் குச்சி எடுக்கிறதுக்காக நான் நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பாறையில் வந்திருக்கு. இங்கே பாருங்கள் நிறைய இருக்குது. இந்த சீ ஊர்ச்சின் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய சைஸில் இருக்கிறதுனால இதை எடுக்கிறதுக்கு நான் ட்ரை பண்ணேன். ஆனால் பார்த்தீங்கன்னா பாறையில் வந்து ரொம்ப ஹார்டாக வந்து இது ஒட்டி இருந்ததுனால இது எடுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. முள் பார்த்தீங்கள்ல எப்படி இருக்குதுன்னு, அது குத்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஞ்சர் அப்படிங்கிறதுனால ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி இதை வந்து இழுக்க முடியாது. ஸோ நான் வந்து ஒரு கல்லை தூக்கிட்டு வந்தேன், இதை வச்சு கொத்தி கொத்தி எடுக்கலாம்னு சொல்லிட்டு. இப்போ இதை வச்சு கொத்தி எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணேன். ஆனால் இந்த கேப்பில், அதாவது இந்த கல் எடுத்துகிட்டு வர கேப்லேயே பார்த்தீங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் உள்ளே போயிருச்சு. அதாவது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உயிரோட இருக்க சாதனங்க தான் அப்படியே மூவ் பண்ணியெல்லாம் போகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து கை வச்சு கல் வச்சு எப்படியே ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக வந்து சீ உச்சின்னு எனக்கு எடுத்துட்டேன். பாருங்க எப்படி இருக்குன்னு, இந்த முள் பாருங்க எப்படி ஆடுதுன்னு. இது கையில் வச்சுருக்க பார்த்தீங்கன்னா வேற லெவலில் ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ இந்த சீ உச்சினை இப்போ நான் வந்து உடைச்சி ஓப்பன் பண்ணி அதை வந்து எதை சாப்பிடணும் எப்படி சாப்பிடணும் அப்படின்னு சொல்ல போகிறேன். இப்போ இதை வந்து உடைப்போம். இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம். இதுக்குள்ளாடி மஞ்சள் கலரில் இருக்குல்ல, இதான் வந்து நம்ம சாப்பிட வேண்டியது. அந்த கருப்பு கலரில் இருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா கழிவு. ஸோ அதை வந்து நம்ம சாப்பிட தேவையில்லை. இப்போ இந்த மஞ்சள் கலரில் இருக்கிறத எடுத்து நான் வந்து ராவாகவே சாப்பிட போகிறேன். இது பார்க்குற சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டிஸ்கஸ்டிங்காக இருக்கலாம். நான் வந்து உண்மையில் அப்படி கிடையாது. சாட் ஜிபிடியில் போய் இதோட பலன்களை அடிச்சு பாருங்கள், நிறைய போட்டிருக்கும். என்னென்னலாம் போட்டிருக்கோம்னா ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது, ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது, நிறைய ப்ரோட்டீன் நிறைஞ்சது, செக்ஸுவல் லைஃபுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு நிறைய போட்டிருக்கும். எனக்கு இது வந்து ராவா சாப்பிட பிடிக்கும் அப்படிங்கிறனால நான் வந்து ராவா சாப்பிட்றேன். இப்படி சாப்பிட இஷ்டம் இல்லாதவங்க பார்த்தீங்கன்னா இந்த மஞ்சள் கலரில் இருக்க அதை எடுத்து கொஞ்சம் கருப்பட்டி கூட மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் குக் பண்ணி சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். ஜப்பானில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பீஸ் மட்டுமே பார்த்தீங்கன்னா 400லேருந்து 1500 வரைக்கும் விற்கும். பட் இங்கே பார்த்தீங்கன்னா கேக்கா இல்லாமல் சும்மா கிடக்குது. நீ கடற்கரைக்கு வந்தீங்கன்னா இதை எடுத்து சாப்பிட்டு பாருங்க. நன்றி, வணக்கம்.